தப்பு சுலட்சணா, தப்பு. தேவையில்லாத எண்ணங்களுக்கு மனசுல இடம் கொடுக்கறது ரொம்ப தப்பு. இதோ பாருங்க பிரேம்கந்த், நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்போ உங்களுக்கு சாமியாராகி தவம் பண்றதுக்கான வயசு இல்லை. அப்படி இல்லை, நான் சமயம் வரணும். உங்களோட எண்ணம் நிறைவேற கணேசரோட கருணை வேணும். அப்ப நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இப்ப குருதேவர் சொல்ற மாதிரியே நடந்துக்குங்க. சிவதை பார்க்கறதுக்கு சின்ன பையனா இருந்தாலும் பெரிய ஞானி. அவர் உங்க நன்மைக்காக தான் சொல்றாரு. இல்லை அப்படி இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்க போற வழியில போனீங்கன்னா கடவுளை அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது. இந்த வழியில போனீங்கன்னா உங்களுக்கு முக்தியும் நல்ல பலனும் கிடைக்கும். குருதேவர் சொல்றத கேட்டு இல்லற வாழ்க்கைக்குள்ள நுழைங்க. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நீங்கள் கவலையின்றி இருங்கள் தாயே, மகாதேவன் சீக்கிரம் வந்து விடுவார். என் கவலைக்கு காரணம் அந்த துஷ்ட கமலாக்ஷரன் தான். சுவாமி அவனுக்கு வரம் தர வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே அவன் துஷ்டன். நிலையான சக்தி, அமர வரம், 3 உலகத்திலும் அசுர சாம்ராஜ்யத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற வரத்தை கேட்டால் சுவாமியும் ஆகட்டும் என்று கூறினால் அவன் அட்டகாசம் செய்ய ஆரம்பித்து விட மாட்டானா? தேவி பார்வதி, கமலாக்ஷூரனின் பக்தியும் தவமும் விரும்பும் வரத்தை தரும் அளவிற்கு அல்ல. நான் கமலாக்ஷூரனுக்கு வரமளித்தது உண்மைதான். அதை வைத்து அவன் நியாயத்தோடும் நிஷ்டையோடும் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொஞ்சமே புரியவில்லை சுவாமி. தேவி பார்வதி, கமலாக்ஷூரன் சக்திசாலியாகி மூவுலகிலும் அசுர சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த அன்பு, சத்தியம், பக்தியின் மார்க்கத்தில் சென்று கடுமையான சோதனையை எதிர்கொள்ள வேண்டும். நீ கவலைப்படாமல் இரு. தாயே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான மயூரேஸ்வர ஸ்ரீ கணேசன் வந்ததன் காரணம் துஷ்ட கமலாக்ஷரனை அடக்கத்தானே தவிர தங்களை கவலைப்பட செய்வதற்காக அல்ல. பக்த அரசன் தயாசூரன் அதித்தியின் மகன் மொகத்கட் ஸ்ரீ கணேசனுக்கு சிவத்தக் அவதாரம் விஷயமாக சந்தேகம் கேட்க வந்திருக்கிறார். இருந்தும் சங்கோஜத்தால் அவர் இங்கு வரவில்லை. சென்று அவர் சந்தேகத்தை தீர்த்து வை. நன்றி, தங்களுக்கு நன்றி தந்தையே. தங்களின் கருணையால் சராசரத்தில் அனைத்து காரியங்களும் எந்த குறையும் இல்லாமல் முடிந்துவிடும். ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பத்தை என் மூலமாக நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த விஷயம் உனக்கு நன்றாக தெரியுமே கௌரி புத்திரா. கைலாயம் வந்ததும் என்ன செய்ய வேண்டும் தெரியாதா தயாசுரா? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, கைலாயம் வந்ததும் என்ன செய்ய வேண்டும்? கைலாயத்திற்கு வருபவர்கள் வந்தவுடன் பகவான் எம்பெருமானை தரிசனம் செய்து அவர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். நீ அப்படி செய்யவில்லை என்றால் மகாதேவனை அலட்சியப்படுத்தும் தவறு செய்வதாக அர்த்தம். செல், பகவான் எம்பெருமானின் தியான மண்டபத்திற்கு செல். அவரை தரிசனம் செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அவசியம் நந்தி தேவா. ஓம் நமசிவாய, ஹரஹர மகாதேவா. ஆனால் நீங்கள் கூறுவது உங்களுக்கே அதிகமாக இல்லை. எப்பொழுது கைலாயம் வந்தாலும் அப்பொழுதே நந்தீஸ்வரர் உங்களை தன் நண்பனாக எண்ணித்தான் நல்ல அறிவுரை கூறுகிறார் தயாசுரா. சராசரத்தில் மகாதேவன் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த காரியமும் நிறைவு பெறாது. அவசியம் தங்கள் ஆணையை ஏற்று நான் அப்படியே செய்கிறேன். பிரபு, மொகத்கட் ஸ்ரீ கணேசர் தான் என்னை இங்கு அனுப்பினார். எனக்கு முன்பே தகவல் கிடைத்து விட்டது தயாசுரா. நீ சிவதக் என்ற மொகத்கட்டிடம் கூறு. சுலக்ஷ்ணா அக்கா மற்றும் பிரேம்காந்துக்கு விவாகம் முடிந்தவுடன் பிரேமாமாவிற்கும் அவர்கள் இருப்பிடத்திற்குமான எண்ணம் முடிந்துவிடும். ஜெய் ஜெய் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா, ஜெய் ஜெய் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா. ஆனால் பிரபு, சதாசிவம் மாமாவிற்கு என்னவாகும்? அவர் பகிரத மாமாவோடு ஸ்ரீ மா கணேசரை ஆராதனை செய்ய இமாலயம் செல்ல இருக்கிறார். நீ சுலக்ஷ்ணா அக்காவையும் மற்றும் பிரேம்காந்தையும் அவர்கள் கிராமத்திற்கு கொண்டு சென்று விடு. பிரபு, அப்பொழுது பிரேமாமா இருக்கும் இடம் இது கூட தெரியவில்லையா பக்த அரசி தயாசுரா? எண்ணிய எண்ணம் நிறைவேறியவுடன் பிறகு அதை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும்? மன்னியுங்கள் பிரபு, அறியாமல் கேட்டுவிட்டேன். எனக்கு இந்த ரகசியம் புரியவே இல்லை. நீண்ட காலமாக உங்களை பார்த்து வருகிறேன். அவர்களும் பூஜை ஆராதனை செய்கிறார்கள்.
இருந்தும் தாங்கள் ஏன் அவர்களை பற்றி சிந்திக்கவே இல்லை? நல்ல கேள்விதான் கேட்கிறாய் தயாசுரா. ஏன் சிந்திக்கவில்லை தெரியுமா? தெரியாதே மங்களமூர்த்தி. சிந்திப்பது என்பது உலகத்தை தியாகம் செய்வதற்குத்தான். உலகத்தை தியாகமா? ஆம் பக்தரசே, பக்தர்கள் வாழ்வை ஆரம்பிக்கும் பொழுது மோகத்தோடு இருப்பார்கள். நீண்ட காலம் அப்படியே வாழ்ந்துவிட்டு ஆராதனையை பற்றி சிந்திப்பார்கள். பரம்பரை முறைகளை கடைபிடித்து வாழ்ந்து அது நிறைவு பெறும் சமயத்தில் அந்த பக்தர்களின் மனதில் ஒரு நிம்மதி வந்து அதன் மூலம் அவர்கள் உண்மையான பக்தியில் லயித்து அவர்களே கடவுளிடம் சென்று விடுவார்கள். ஜெய் ஸ்ரீ மா கணேசா. தாங்கள் எப்பொழுதும் புத்தி சித்தியில் உயர்ந்தவர் ஸ்ரீ கணேசா. இந்த அஞ்ஞானி தயாசுரனுக்கு நீங்கள் உண்மையை புரிய வைத்து தனியனாக்கி விட்டீர்கள். தங்களுக்கு நன்றி. சிவனின் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் கூறியதை நான் சிவதக்கிடம் சொல்லிவிடுகிறேன். ஜெய் ஸ்ரீ மா கணேசா. தயாசுரா, புதுமண தம்பதிகள் சுலக்ஷ்ணா அக்காவிற்கும் பிரேம்காந்திற்கும் என் வாழ்த்துக்களை கூறிவிடுங்கள். அப்படியாகட்டும் பிரபு, அப்படியாகட்டும். ஓம் கங் கணபதையே நம. அம்மாடி சுலோச்சனா, ஸ்ரீ கணேசரோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சதுனால நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வந்துடுச்சு. எனக்கு கண் பார்வை திரும்பி வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் அந்த கணேசரோட செயல்தான். அம்மாடி, ஒரு நிமிஷம் கூட உன் மனசுல இருக்கிற அந்த கணேச பக்தி விலகிடக்கூடாது. மாப்பிள்ள பிரேம்கந்த். அப்பா, நான் ஸ்ரீ கணேசர் பண்ண அற்புதத்தை என் கண்ணால பார்த்துட்டேன். இனிமே நீங்க எங்களை பத்தி கவலைப்படாம இருங்க. உன்னுடைய அன்பான வார்த்தை எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் பகீரதனோட இமயமலைக்கு போய் ஸ்ரீ கணேசரை நோக்கி தவம் இருக்க போறேன். ஜெய் ஸ்ரீ மா கணேசா. என்னைக்கும் நல்லா இருங்க. வினை தீர்க்கும் ஸ்ரீ கணேஸ்வரோட கருணை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஸ்ரீ கணேசா. விக்னகர்த்தா மொகத்கட் ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். சுலக்ஷ்ணா அக்கா, உங்கள் கணேச பக்தியின் காரணமாகத்தான் இந்த அற்புதங்களை நிகழ்ந்தது. இன்னும் நிகழும். பக்தியின் சக்தியோடு என்றும் நிரந்தரமாக வாழ்பவர்களுக்கு என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு. ஸ்ரீ கணேஷா, கருணை நிறைந்தவனே, குறை தீர்ப்பவனே, யார் என்ன செய்தாலும் மன்னித்து அருளும் மூர்த்தியே, எனக்கு உதவி செய்ய நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடு. பக்தியின் சக்தியை கொண்டு பக்தர்கள் உயரத்திற்கு வரும்பொழுது பகவானிற்கு சமமாக ஆகிவிடுகிறார்கள். இதில் தவறாக எண்ணுவதற்கு எதுவும் இல்லை அக்கா. உங்கள் அன்பும் பாசமும் எனக்கு பூஜையின் மூலம் கிடைத்து விட்டது அக்கா. உங்களுக்கு நன்றி அக்கா, நன்றி. கணேச பக்தர்களுக்கு அதிகமான அருளை வாரி வழங்கும் மொகத்கட் ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். மொகத்கட் ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். வணங்குகிறேன் தாயே. முகத்கட், முகத்கட், என் மகனே, எங்கே சென்றாய் நீ? உன் தாயை பற்றி நினைவில்லையா? என்னை விட்டு சென்றால் உன் தாயின் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்று உனக்கு தெரியாதா? தாய் மகனை சந்தித்தால் அனைத்தையும் மறப்பது சகஜம்தான்.
தாங்கள் கவலைப்பட வேண்டாம் தாயே, என் வயிறு நிரம்பி விட்டது. மயூரீஸ்வரா, தாய்க்கு பதிலாக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நீ என்னிடம் அல்ல, தாய் அதிதியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மொஹத்கட். அவர் நீண்ட காலமாக உன்னை பிரிந்து துக்கத்தோடு இருக்கிறார்கள். தாயே, தங்களுக்கே தெரியும், கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன் தான் என் இடத்தில் மயூரீஸ்வரனை தங்களிடத்தில் அனுப்பி வைத்தான். அதுவும் நான் இல்லாமல் தாங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக. தாய் அதிதியின் மனதில் உன் இடத்தை நான் மட்டுமல்ல, அந்த கௌரிபுத்திரனால் கூட நிரப்ப முடியாது மொஹத்கட். தாயே, நான் ஒன்றை கேட்கட்டுமா? கேள். தாங்கள் மயூரீஸ்வரன் மீது என்னிடம் காட்டியதை போல் பாசத்தை காட்டினீர்களா? மொஹத்கட், நீ இந்த கேள்வியை தாயிடம் கேட்க கூடாது. இதற்கு பதிலை நானே கூறுகிறேன். உண்மை இதுதான். நீ இங்கு இல்லாத பொழுது நான் அனுபவித்த தாயின் பாசத்தை கூற என்னிடம் வார்த்தைகளே இல்லை என்று கூற வேண்டும் மொஹத்கட். அது சரி, பாசத்தை பற்றி பேசியது போதும். முதலில் எனக்கு பதில் கூறு. இத்தனை நாள் நீ எங்கு சென்றிருந்தாய்? என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. வணங்குகிறேன் பிரபு, வணங்குகிறேன் பிரபு. தேவமாதா அதிதியின் பாதங்களுக்கு பக்த தயாசுரனின் பணிவான வணக்கங்கள். தாயே, என் ஆராதனைக்குரிய மொஹத்கட் இத்தனை காலம் எங்கிருந்தார், என்ன செய்தார் என்பதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதற்காக பேசிக்கொண்டே இருக்காதே. கதை கூறுவதென்றால் சீக்கிரமாக கூறு. நான் மொஹத்கட்டிடம் சென்று வந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும். கூறுகிறேன் தாயே. ஒரு சகோதர சகோதரிகள் கணேச பக்தராக இருக்கலாம், ஆனால் இவர் ஒரு கணேச பக்திக்கு சகோதரனாகி சரித்திரம் படைத்திருக்கிறார். லோகத்தில் இருப்பவர்கள் தன்னை நம்ப வேண்டும் என்பதற்காக மொஹத்கட் மானிட பாலகனாக அவதாரம் எடுத்தார் தாயே. நான் அந்த பாலகன் ரூபத்தில் தங்களுக்கு சேவை செய்ய வந்திருந்தேனே தாயே, ஆனால் தங்களுக்கு தான் என்னை தெரியவில்லை. என்னிடம் வந்தானா? இந்த பிராமண பாலகனுக்கு மோதகம் பிச்சை எடுங்கள் தாயே. பிச்சை எடுக்க அலைந்து அலைந்து இந்த பாலகன் களைத்து விட்டான். பாலகனின் பசி சிகரத்தை தொட்டு விட்டது. பிச்சை போடுங்கள் தாயே, தயை புரிங்கள் தாயே. அது என் துர்பாக்கியம்தான். அதுவும் மூலப்பொருளின் எண்ணம் மற்றும் லீலையாக இருக்கலாம் தாயே. அதனால் தான் என்னை உங்களுக்கு அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த லீலையின் உத்தேசம் என்ன? ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. கண் தெரியாமல் இருக்கும் சதாசிவத்தின் மகள் ஸ்ரீ கணேசரின் பக்தி சுலோச்சனாவின் நன்மைதான். தாயே, தங்களுக்கு தெரியுமா, சதாசிவத்தின் நண்பர் பகீரதன் மூலம் மொஹத்கட் ஸ்ரீ கணேசர் சுலோச்சனாவிடம் கணேசரின் பக்தியை பரிமளிக்க செய்து விட்டார். பக்தி கங்கையைப் போல் பிரவாகம் எடுத்து ஓடியது. தானே சுலோச்சனாவிற்கு சகோதரனாகி அவள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டார். அவ்வளவு ஏன், விவாகமே செய்து வைத்து விட்டார். கண் தெரியாத அவள் தந்தைக்கு பார்வையும் தந்து விட்டார். ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. நல்ல காரியம் செய்தாய் மொஹத்கட். லோக நன்மைக்காக, பக்தர்களின் நலனுக்காக எந்த தியாகத்தையும் நீ செய்ய தயங்க மாட்டாய் என்று தெரியும். அந்த உண்மையை என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நீ திடீரென்று சென்றவுடன் நான் துக்கப்பட்டு கோபப்பட்டேன். இப்பொழுது உண்மை தெரிந்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தேன். நீ மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதார கடமையை நிறைவேற்றியிருக்கிறாய். ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. பிரபு மயூரீஸ்வரா, தாங்கள் தவறாக எண்ணவில்லை என்றால் என்னிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்று அவசியமில்லை தயாசுரா. நம் எண்ணத்தில் உருவாகும் அனைத்து கேள்விகளுக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ கணேசர் தான் காரணம். பிரபு மயூரீஸ்வரா, தாங்களும் இங்கு மொஹத்கட் ஸ்ரீ கணேசரோடு இருக்க போகிறீர்களா? நான் உன்னை எங்கும் செல்ல விட மாட்டேன் மயூரீஸ்வரா. நீங்கள் இருவருமே என்னுடன் தான் இருக்க வேண்டும். மன்னியுங்கள் தாயே, இருவருமே இங்கிருந்து விட்டால் அப்பொழுது பக்தர்களை யார் கவனிப்பார்கள்? மக்களின் நன்மைக்காக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் ஏதாவது லீலைகளை அவசியம் செய்வார். அவர் மீண்டும் நான் மகனை பிரியும் வேதனையை அனுபவிக்க விட மாட்டார். ஆஹா, ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. தேவி அதிதியிடம் மக்களின் நன்மைக்காக நல்வழியை காண்பிப்பதாக கூறிய பக்த அரசன் தயாசுரன் அங்கிருந்து சென்றான். இங்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பக்தியை கடைபிடித்து வாழ்ந்த 3 உலகத்தையும் கட்டி ஆண்ட சிந்து அசுரனின் பத்தினி வியங்கா தான் ஆராதிக்கும் சூரிய பகவானை நோக்கி கடும் தவம் இருந்தாள்.
ஓம் பாஸ்கராய நம. ஓம் சூரிய தேவாய நம. ஓம் பாஸ்கராய நம. ஓம் ஆதித்யாய நம. ஓம் தினகராய நம. சராசரம் இருளில் ஆழாமல் ஒளியை தரும் சூரிய தேவா, என் வாழ்வின் இருளை விலக்கி ஒளி தாருங்கள். தாங்கள்தான் என் பதி சிந்து அசுரனுக்கு 3 உலகத்தையும் ஆளும் வரத்தை அளித்தீர்கள். எனக்கு அப்படி எந்த வரமும் வேண்டாம். இப்பொழுது என் வேண்டுதல் என் மகன் கமலாட்சுரன் தான். நான் அவனை பார்க்க விரும்பி நீண்ட காலமாக தவம் இருக்கிறேன். எனக்கு கருணை காட்டுங்கள் சூரியதேவா. ஓம் சூர்யாய நம. ஓம் தேவாஸ்து நமஸ்கிருதாய நம. ஓம் புவனேஸ்வராய நம. ஓம் சூர்யாய நம. ஓம் தேவாஸ்து நமஸ்கிருதாய நம. ஓம் புவனேஸ்வராய நம. ஓம் சூர்யாய நம. ஓம் புவனேஸ்வராய நம. ஓம் சூர்யாய நம. ஓம் தேவாஸ்து நமஸ்கிருதாய நம. ஓம் சூர்யாய நம. ஓம் தேவாஸ்து நமஸ்கிருதாய நம. ஓம் புவனேஸ்வராய நம. ஓம் தேவாஸ்து நமஸ்கிருதாய நம. ஓம் புவனேஸ்வராய நம. ஓம் சூர்யாய நம. ஓம் தேவாஸ்து நமஸ்கிருதாய நம. ஓம் புவனேஸ்வராய நம. ஓம் சூர்யாய நம. ஓம் தேவாஸ்து நமஸ்கிருதாய நம. ஓம் புவனேஸ்வராய நம. ஓம் தேவாஸ்து நமஸ்கிருதாய நம. ஓம் புவனேஸ்வராய நம. ஓம் சூர்யாய நம. சகோதரா இந்திரா, தேவகணங்களே, தாங்கள் ஏன் இப்படி? மீண்டும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது சூரியதேவா. தங்கள் கவலைக்கு காரணம்? காரணம் தங்களுக்கே நன்றாக தெரியுமே. வியங்காவின் கடுந்தவம் தங்களை கவலையுறச் செய்கிறதா? இல்லை சூரியதேவா, வியங்காவின் கடுந்தவத்திற்காக அல்ல, தங்கள் நிலைதான் எங்களை கவலைப்பட வைக்கிறது. கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள் சகோதரா, கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள். கவலைப்படுவதால் அனைத்துமே பஸ்பமாகிவிடும். சகோதரா, எங்களால் கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் தாங்கள் சிந்து அசுரனின் மனைவி. வியங்காவின் குரலை கேட்காமல் இருக்க மாட்டீர்களே. அவளுக்கு வரமளிக்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள் சூரியதேவா. தவம் இருப்பவர்களின் தவத்தை கேட்டு பதில் கூறாமல் இருப்பது தர்மத்திற்கு விரோதமான அதர்மம். தாங்கள் கூறுவது உண்மைதான் சகோதரா சூரியதேவா. தாங்கள் தர்மத்தை காக்க எங்களை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கப் போகிறீர்களா என்ன? தேவராஜா, தாங்கள்... எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை சூரியதேவா. தாங்கள் வியங்காவிற்கு வரத்தை அளித்து விட்டால் பிறகு அவள் சிந்து மகன் கமலாட்சுரனுடன் சேர்ந்து பூலோகத்தையும் சொர்க்கலோகத்தையும் அடைய முயற்சி செய்வார்கள். ஆம் பயாசுரா, சிந்து அசுரனுக்கு வரமளித்து முன்பே அதற்கான பலனை அனுபவித்து விட்டோமே. மீண்டும் அதே தவறை செய்யாதீர்கள். வியங்காவிற்கு வரமளித்து மீண்டும் தங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் சூரியதேவா. தேவனாக இருந்தும் தேவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதில் தாங்கள் மிகவும் பெயர் பெற்றவராயிற்றே. சூரிய தேவா, நீங்கள் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன் மூலப்பொருள் சிம்மா கணேசரின் எண்ணத்தையும் ஆணையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சீக்கிரம் கைலாயத்திற்கு வாருங்கள். அப்படியே ஆகட்டும் கௌரிபுத்திரா ஸ்ரீ கணேஷா. இப்பொழுது நம் கவலைக்கு முடிவு வந்துவிட்டது தேவர்களே. கௌரிபுத்திரன் சரியான நேரத்தில் சூரியதேவனை அழைத்து நம் கவலையை தீர்த்து வைத்து விட்டார். இப்பொழுது ஸ்ரீ மகா கணேசர் கௌரிபுத்திரர் விரும்பும் வரை வியங்காவிற்கு விரும்பும் வரம் கிடைக்காது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. தந்தையே, சராசரத்தின் நன்மைக்காக தங்கள் தியானத்தை கைவிடுங்கள். சூரிய தேவனுக்கு மூலப்பொருள் சிம்மா கணேசரின் எண்ணம் தெரிய வேண்டும். வெளிவாருங்கள் தந்தையே, தியானத்தை விடுங்கள். மங்களமூர்த்தி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி சூரிய தேவனுக்கு உதவுவது உன்னுடைய கடமை. ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணம் உன் அறிவுரையை கேட்க சூரிய தேவன் இங்கு வந்திருக்கிறார். தந்தையே, மூலப்பொருள் சிம்மா கணேசரின் எண்ணம் தங்கள் ஆணையின் மூலம் வந்தால் இன்னும் மரியாதையாக இருக்குமே. தயவு செய்து
சூரிய தேவனுக்கு அவர் கடமையை பற்றி கூறுங்கள். ஆதித்யா, யாருடைய ஆராதனையும் வீணாக கூடாது. அவர்களுக்கு பலன் கிடைத்தே ஆக வேண்டும். அவர்களுக்கு உண்டான பலனை நீங்கள் தருவதுதான் உசிதம். ஆராதனை செய்பவர்களுக்கு அந்த ஆராதனையின் பலன் அவசியம் கிடைக்கத்தான் வேண்டும். இருந்தும் ஏன் நிறுத்துகிறீர்கள் மகாதேவா? நான் செய்ய வேண்டியதை கூறுங்கள். அதித்தியின் மகனே, தாங்கள் அளிக்கும் வரத்தின் மூலம் உங்களை ஆராதிப்பவர்களுக்கு பலன் இல்லை என்றால் அதை தராமல் இருப்பதுதான் உசிதம். தவத்திற்கான பிரதிபலன் கிடைக்காமல் போனால் தவமிருப்பவர்களுக்கு நான் தர்மம் செய்ய தவறிவிடுவேனே. தாங்கள் அந்த சத்தியத்தை கடைபிடித்து வியங்காவிற்கு தவத்தின் பலனை தர எண்ணினால் அவள் தன் மகன் கமலாட்சியை சந்திப்பாள். தாங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். வியங்கா அவளுடைய மகன் கமலாசுரனை சந்தித்தால் வியங்காவிற்கு உயிராபத்து ஏற்படும். தாய்க்கும் மகனுக்குமா? மங்களமூர்த்தி, நீ சூரிய தேவனுக்கு விதியின் வினைப்பயன் என்னவென்று கூறு. சூரிய தேவா, தங்களிடம் வரத்தை பெற்ற பிறகு சிந்து அசுரனுக்கு ஒரு அசுப முகூர்த்தத்தில் வியங்காவோடு மறைமுக விவாகம் நடந்தது. அந்த சமயத்திலேயே இது நிச்சயிக்கப்பட்டது. வியங்கா பதியாலும் மகனாலும் வஞ்சிக்கப்பட வேண்டும் என்று. விவாகத்தை போலவே அசுப முகூர்த்தத்தில் கமலாசுரனும் ஜென்மம் எடுத்தான். சிந்து அவனை எடுத்துக்கொண்டு பாதாளத்திற்கு சென்று விட்டான். அங்கு அசுரர்கள் அவனை சீராட்டி வளர்த்தார்கள். சிந்துவின் அட்டகாசங்களும் அநியாயங்களும் எப்பொழுது தர்மத்தின் எல்லையை தாண்டியதோ அப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் மயூரீஸ்வரனின் கரத்தால் அவனுக்கு அழிவு நேர்ந்தது. இந்த விஷயம் தெரிந்தவுடன் வியங்காதான் சுக்கராச்சாரியாரின் ஆணைப்படி பாதாளத்தில் இருக்கும் தன் புத்திரனை அடைவதற்காக தங்களை நோக்கி தவத்தை ஆரம்பித்தாள். இருந்தும் எனக்கு புரிந்துவிட்டது மகாதேவா. அசுப முகூர்த்தத்தில் பிறந்து விட்டதால் தாயும் மகனும் சந்தித்தால் தாயின் உயிருக்கு ஆபத்து வரும். இப்பொழுது நான் வியந்தாவுக்கு அவள் விரும்பும் வரத்தை கொடுப்பதற்கு பதிலாக இதை கூறி புரிய வைக்கிறேன். ஓம் நம சிவாய. என் பதியின் மீது கருணை புரிந்த பகவான் சூரியதேவா, நான் இப்பொழுது என் மகனை காண வேண்டும் என்றுதானே கேட்கிறேன். ஒரு தாய் மனது படும் வேதனை தங்களுக்கு தெரியாதா? இப்படி ஏன் என்னை கடுமையாக தண்டிக்கிறீர்கள்? இந்த தாயின் வேதனையை தீர்க்க மாட்டீர்களா? இந்த சிறிய வரத்தை அளிக்க ஏன் தாமதம்? வாருங்கள் சூரியதேவா, தரிசனம் தாருங்கள் சூரியதேவா, என் வேதனையை தீருங்கள். உங்கள் அழைப்பை நிறுத்துங்கள் வியங்கா. நான் தங்கள் கடும் தவத்தை மெச்சுகிறேன். தங்களுக்கு நன்றி சூரியதேவா, தங்களுக்கு நன்றி. எழுந்திருங்கள் வியங்கா. ஒரு தாயின் வேதனையை தீர்க்க தாங்களே இங்கு வந்து என் தவத்தை பூர்த்தி செய்து விட்டீர்கள். தங்களுக்கு மிக்க நன்றி. வியங்கா, நான் கூறுவதை கேளுங்கள். தங்கள் தவத்தை மெச்சினாலும் என்னால் தாங்கள் விரும்பும் வரத்தை தர முடியாது. தங்களோடு இருக்கும் துஷ்ட தேவர்கள் எனக்கு வரமளிக்க விரும்பவில்லையா? இல்லை வியங்கா, பக்தர்களுக்கும் பக்திக்கும் இடையே யாரும் குறுக்கிட முடியாது. பிறகு தாங்கள் தயங்க காரணம்? விதியின் வினைப்பயன். தங்களின் சௌபாக்கியத்தின் மீது துர்பாக்கியத்தின் சாயல் விழக்கூடாது. எந்த துர்பாக்கியத்தை பற்றி பேசுகிறீர்கள்? எந்த துர்பாக்கியம்? இனியும் என் வாழ்க்கையில் விளையாட யார் இருக்கிறார்கள்? என் கணவனை சதி செய்து கொன்று விட்டார்கள். ஜென்மத்திலிருந்து இன்று வரை என் மகனை நான் இன்னும் காணவே இல்லை. அந்த துர்பாக்கியம் போதாதா? வியங்கா, நான் கூறுவது உண்மைதான். தங்கள் துர்பாக்கியமே அவன்தான். மகனை சந்தித்தவுடன் தங்கள் உயிருக்கு ஆபத்து நேரிடும். அதனால் கமலாசுரனை மறந்து விடுங்கள். மறப்பதா? நான் கர்ப்பத்தில் சுமந்த மகனை மறப்பதா? அதுவும் என் உயிருக்கு பயந்து? முடியாது சூரியதேவா. என் கரங்களில் தவழ்ந்து வளர வேண்டிய மகன் இதுவரை எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை. தாங்கள் என் உயிரை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் கேட்கும் வரத்தை தாருங்கள். தாங்கள் ஆபத்தான வரத்தை கேட்கிறீர்கள். என்னால் அதை தர முடியாது வியங்கா. மாட்டேன், இதை நான் ஏற்க மாட்டேன். நான் என் மகனை பெற்ற பிறகு மூவுலகத்தையும் அடைய விரும்ப மாட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம். இப்பொழுது தாங்கள் எனக்கு என் மகனை மீண்டும் தாருங்கள். தாங்கள் ஆராதனை செய்பவரின் அறிவுரையை கேட்டே ஆக வேண்டும். தாங்கள் மனதில் ஆராதிப்பவர் மீது மரியாதையே இல்லை. அதனால்தான் வரத்தை பிடிவாதமாக கேட்கிறீர்கள்.
என்னால் தங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றை கவனத்தில் வையுங்கள், மகனை சந்திப்பது தங்கள் அழிவிற்கு வழியாகும். தாங்கள் வரமளிக்காமல் சென்றதற்கு பதில் கூறி ஆக வேண்டும் சூரிய தேவா. துஷ்ட தேவர்களின் சூழ்ச்சியால் தான் தாங்கள் எனக்கு வரமளிக்கவில்லை. நீங்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து ஒரு தாயை ஏமாற்றி விட்டீர்கள். அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள், உயிருக்கு பயந்தவள் அல்ல இந்த வியங்கா. இந்த பர்வத குகைக்குள் அமைதியாக அமர மாட்டேன். சராசரத்தில் ஒவ்வொருவர் உயிரையும் குடிப்பேன். என் மகனை அடையாமல் விடமாட்டேன். அசுரர்களுக்கு நன்மை அளிப்பதாக கூறி நாடகமாடும் சுக்கராச்சாரியாரே, தாங்கள் தான் என்னை சூரிய தேவனை ஆராதிக்க சொல்லி குழப்பி விட்டீர்கள். வியங்காவை ஏமாற்றியதன் பலனை தாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் உங்களை விடப்போவதில்லை. நான் உங்களை பழிவாங்காமல் விடப்போவதில்லை. அப்படி என்றால் நீ என்னை பழிவாங்கும் எண்ணத்தோடு தான் இங்கு வந்திருக்கிறாயா? ஆம் அசுரகுரு, ஆம். நான் தங்கள் முடிவிற்கு காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு பதில் கூற வேண்டும். எதற்காக என்னை குழப்பினீர்கள்? நான் உன்னை குழப்பவில்லை. நீ ஆக்ரோஷமாக தவம் புரிந்ததனால் உன்னால் சிவனின் கருணையை பெற முடியவில்லை. அந்த ஆதி அந்தம் இல்லாத சிவனை மறந்து தன் கடமையை துவங்கிவிட்டான் இந்த கமலாக்ஷுரன். தாங்கள் என்னிடம் கூறினீர்கள், அசுரர்களின் தெய்வம் சிவனை ஆராதனை செய், கடுமையான தவம் புரி என்றீர்கள். எனக்கு என்ன கிடைத்தது எனக்கு அசுரகுரு? மகா மந்திர சாம்ராஜ்யமா எனக்கு தர வேண்டிய வரம்? இது சிவனின் கருணை அல்ல அசுரகுரு. என் தவத்திற்கு எதிராக சிவன் செய்த சூழ்ச்சி, அது சூழ்ச்சி. கமலாக்ஷூரா, வார்த்தைகளை அளவோடு பேச கற்றுக்கொள். இல்லை என்றால் சிவன் கருணை கிடைக்காமல் நீ நாசமாகி விடுவாய். சிவன் கருணை, சிவன் கருணை என்னை பொறுத்தவரை எனக்கு கெட்ட நேரம் அசுரகுரு. அதை தவிர வேறு எனக்கு எதுவும் இல்லை. நான் ஒரு முறை அல்ல, அவ்வப்பொழுதும் கூறுகிறேன், கதறி கூறுகிறேன், புலம்பி கூறுகிறேன். அவர் என் மீது கருணை காட்டவில்லை, இரக்கம் காட்டவில்லை. எனக்கு அவர் சூழ்ச்சி செய்து விட்டார், ஏமாற்றி விட்டார். எனக்கு விரும்பாத வரத்தை கொடுத்து என்னை குழப்பி விட்டார். அசுரகுரு, என்னால் அந்த மகா மந்திர இடத்தில் அசுர சாம்ராஜ்யத்தை ஒருபோதும் அமைக்க முடியாது. ஏனென்றால் இப்பொழுது அசுர சேனையை அழைக்கும் சக்தி என்னிடம் இல்லை அசுரகுரு. எம்பெருமானை போல் மனம் இறங்குபவர் வேறு யாரும் இல்லை. நீ உண்மையான மனதோடு அவரை ஆராதி. மீண்டும் கருணையான மனதோடு சிவசங்கரன் உனக்கு மகாவரத்தை தந்தருளுவார். இப்பொழுது நீ அனைத்தையும் மறந்து முழு வைராக்கியத்தோடு உனக்கு கிடைத்த வரத்தை செயல்படுத்து. அசுர சாம்ராஜ்யத்தை நிலைநாட்ட முயற்சி செய். தாங்கள் அசுர குரு அல்ல, அசுர இனத்தின் எதிரி. தாங்கள் புத்தி அசுர இனத்திற்கு எதிராக வேலை செய்கிறது. இப்பொழுது என்னிடமே நல்லவர் போல் நடிக்கிறீர்களா? உன் மூர்க்கத்தனத்தை சோதனை செய்யாதே மூர்க்கா. மூர்க்கத்தனமாக பேசுவது தாங்கள் தான் அசுரகுரு சுக்கராச்சாரியாரே. எந்த ஒரு துணையும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அடர்ந்த காடுகள் நிறைந்த வனப்பகுதியில் அசுர சாம்ராஜ்யத்தை அமைப்பது கனவில் மட்டுமே நடக்கக்கூடும். முடியாததை முடிக்க வேண்டும். உன் வீரத்தை நீ காட்ட வேண்டும். நடக்க முடியாதது கூட நடந்துவிடும் கமலாக்ஷூரா. இதை தாங்கள் என்னிடம் கூறுகிறீர்களா? எத்தனை நாட்களாக நானும் முயற்சி செய்து விட்டேன். நீ தனியாக இல்லை, சிவனின் கருணையும் என்னுடைய உதவியும் உனக்காக காத்திருக்கிறது. நான் தவறு செய்யவில்லை சுக்கராச்சாரியரே. சிவனின் கருணை, தங்களின் கருணை எனக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் தாங்கள் எனக்கு மார்க்கம் காண்பிக்க போகிறீர்களா? அவசியமாக. தத்த இனத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் மார்க்கத்தை காண்பித்து வழிநடத்தி செல்வது அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் நிரந்தர கடமை. அந்த கடமை தங்களுக்கு இருப்பது உண்மை என்றால் தாங்கள் ஆராதனைக்குரிய சிவசங்கரிடம் நான் விரும்பும் அந்த வரத்தை பெற்றுத் தாருங்கள். மூர்க்கா கமலாசூரா, எம்பெருமான் சிவசங்கரன் ஒருபோதும் ஒருவருக்கு வரமளித்து விட்டால் மீண்டும் அளிக்க மாட்டார். ஒருவேளை நானே அவரை மீண்டும் சந்தித்து கேட்டால் நீ சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். மூர்க்கா,
சிவனின் கருணையை அடைந்துவிட்டு அடம்பிடிக்காமல் பக்தி மார்க்கத்தில் சென்று விடு. எப்பொழுது பகவான் சிவனை சரியான முறையில் ஆராதனை செய்து வருகிறாயோ அதுவரை அவர் மகிழ்ச்சி அடைந்து உனக்கு நீ விரும்பும் வரத்தை தரமாட்டார். முடியாது, ஒருபோதும் முடியாது அசுரகுரு. என் நம்பிக்கை இப்பொழுது வீணாகிவிட்டது. இப்பொழுது நானே சென்று சிவனிடம் நான் விரும்பும் வரத்தை பெற்று வருகிறேன். அசுரகுரு, உன் நாசத்தை தேடி நீயே போகிறாய் மூர்க்கா. நீயே சிவனை தேடிச் சென்றால் அதன் விளைவு விபரீதமாகிவிடும் என்பதை தெரிந்து கொள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அசுரகுரு, நான் செய்வேன், நிச்சயம் செய்து காட்டுவேன். ஒன்று சிவன் கருணை, இல்லை சிவனின் தாண்டவத்தை பார்க்காமல் கமலாக்ஷுரன் திரும்பி வரமாட்டான். ஜெய் ஜெய் சிவசங்கரா, ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் சிவசங்கரா, ஹர ஹர மகாதேவா. வரத்தை தரும் பகவான் சிவனே, தங்களை ஆராதிக்கும் கமலாக்ஷுரனின் குரலை கேளுங்கள். எனக்கு ஏற்பட்ட அநியாயத்திற்கு முடிவு தாருங்கள் பிரபு. மங்களமூர்த்தி, இந்த துஷ்டன் கமலாக்ஷுரன் எம்பெருமானின் தவத்தை கலைத்தால் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகி விடுவான். அவனை காப்பாற்றுங்கள். சிந்துவின் மகனை கமலாக்ஷுரா, நீ இப்படி... நான் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று எனக்கு நன்றாக தெரியும் கஜமுகா. பக்தருக்கும் பகவானுக்கும் இடையில் நீ குறுக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆராதிக்கும் சிவன் எனக்கு இழைத்த அநியாயத்திற்கு முடிவு கூற வேண்டும். எந்த அநியாயத்தை பற்றி பேசுகிறாய் கமலாக்ஷுரா? நான் உன்னை மகா மந்திர இடத்தில் அசுர சாம்ராஜ்யத்தை அமைக்க சொல்லி வரம் தந்தேனே. அசுரகுரு சுக்ராச்சாரியார் கூறினார் தாங்கள் அசுரர்களின் தெய்வம் என்று. சராசரம் தோன்றிய நாளிலிருந்தே தாங்கள் அசுர இனத்தின் மீது அபார கருணை காட்டி வருகிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது என் தவத்திற்கும் ஆராதனைக்கும் ஏன் இப்படி ஒரு தண்டனை? நான் கேட்கக்கூடாத வரத்தை அப்படி என்ன தங்களிடம் கேட்டுவிட்டேன். மற்ற அசுரர்களைப் போல் நிலையான சக்தி அசுர சேனையை அழைக்கும் வரத்தை ஏன் எனக்கு அளிக்கவில்லை? இது எனக்கு இழைத்த அநியாயம் இல்லாமல் வேறு என்ன? துஷ்ட அசுரா, நீ இந்த சராசரத்திற்கே சுவாமியாக இருக்கும் எம்பெருமானின் முன் உன் துஷ்டத்தனத்தை காண்பிக்கிறாயா? நீ மரியாதை கொடுக்க தவறிவிட்டாய். உடனே இங்கிருந்து சென்று விடு, இல்லை என்றால் உன்னை உயிரோடு விடமாட்டோம். நாங்கள் கோபம் கொண்டால் உனக்கு மன்னிப்பே கிடைக்காது மூர்க்கா. சென்று விடு, இங்கிருந்து சென்று விடு. நந்தி தேவரே, பிரிங்கி தேவரே, இந்த அஞ்ஞானி மூர்க்கனிடம் கோபம் கொள்வது வீண். தந்தையே இவனது மூர்க்கத்தனத்திற்கு தண்டனை தந்து விடுவார். தாங்கள் அமைதியாக இருங்கள். சிந்து மகன் கமலாக்ஷுரா, நீ ஆக்ரோஷமாக என்னை மனமின்றி ஆராதித்தும் நான் உன் மீது கருணை காட்டி உனக்கு வரமளித்து வந்தேன். அந்த வரத்தை வைத்து உன் பலத்தை பயன்படுத்தி அசுர சாம்ராஜ்யத்தை உன்னால் நிறுவ முடியும். இருந்தும் நீ உன்னுடைய கடமையை செய்யாமல் என்னோடு விவாதிக்கும் தவறை செய்கிறாய். அன்று தாங்கள் தவறு செய்தீர்கள் சிவசங்கரா. அன்று நான் உங்களை உண்மையான பக்தியோடு வணங்கிக் கொண்டிருந்த சமயம் அது. நீ எண்ணியது அடைய விரும்பினால் மீண்டும் அறிவுரை கூறுகிறேன். உண்மையான மனதோடு அமைதியான முறையோடு என்னை நோக்கி தவம் செய். அசுரகுரு சுக்ராச்சாரியாரும் எனக்கு இதே அறிவுரையை தான் கூறினார். ஆனால் எனக்கு இனிமேல் தவம் செய்யும் எண்ணமே இல்லை சிவசங்கரா. எனக்கு உடனே வரம் வேண்டும். தாங்கள் எனக்கு உடனே வரத்தை தந்தாக வேண்டும். நீ புரியாமல் பேசுவதோடு மூர்க்கத்தனமாக நடக்கிறாய். எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். தாங்கள் எனது எண்ணத்தை நிறைவேற்றுங்கள். எனக்கு நிலையான சக்தி, விருப்பப்படி மாறும் சக்தி, பயங்கர அசுர சேனையை வரவழைக்கும் சக்தியை இப்பொழுதே இந்த கணமே எனக்கு அழியுங்கள். இல்லை என்றால் நான்... மங்களமூர்த்தி, சிந்து மகன் கமலாக்ஷுரன் பிடிவாதத்தால் துஷ்டத்தனத்தின் எல்லையை மீறுகிறான். கைலாயத்தின் சுற்றுச்சூழல் இவனுடைய ஆக்ரோஷத்தின் மூலம் இன்னும் நிம்மதியை இழப்பதற்குள் நீ இவனை தண்டித்து விடு. ஆனால் உயிருக்கு ஆபத்து வேண்டாம். பக்தர்கள் பகவானிடத்தில் எப்பொழுதும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கமலாக்ஷுரா, இப்பொழுது தண்டனையை பெற்றுக்கொள்.
ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, எம்பெருமானே, என்னை மன்னித்து பழையபடி ஆக்கி விடுங்கள். கண்களை திறவுங்கள் பிரபு. பிரபு. மங்களமூர்த்தி, கமலாக்ஷூரனின் துஷ்டத்தனத்திற்கு இந்த தண்டனை போதும். இவனை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து கைலாயத்தை விட்டு அனுப்பிவிடு. அப்படியே ஆகட்டும் தந்தையே. எனக்கு கருணை காட்டுங்கள். துடிக்கும் இந்த தாய்க்கு அவள் மகனை தாருங்கள். எங்கிருக்கிறாய் நீ? மகனே கமலாக்ஷரா, எங்கிருக்கிறாய்? உன் தாய் உன்னை அழைக்கிறேன். கமலாக்ஷரா, மகனே கமலாக்ஷரா, எங்கிருக்கிறாய் நீ? உன் தாயின் குரலுக்கு பதில் கூறு. எங்கிருக்கிறாய் மகனே கமலாக்ஷரா? எங்கிருக்கிறாய் மகனே கமலாக்ஷரா? மகனே கமலாக்ஷரா, என்னிடம் வந்துவிடு. அசுரன் சிந்துவின் ஆணையாக கூறுகிறேன். நான் தவறு செய்திருந்தால் என் பாவங்களை மறந்து தவிக்கும் இந்த தாயிடம் வந்துவிடு மகனே. மகனே கமலாக்ஷரா, தவிக்கும் தாயிடம் வந்துவிடு. மகனே கமலாக்ஷரா, அம்மா, தாயிடம் வந்துவிடு. அம்மா, எனக்கு ஜன்மம் அளித்த அம்மா. அம்மா, எங்கிருக்கிறீர்கள் நீங்கள்? அம்மா, இனியும் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. சிவனின் ஆணையை மீறிய சிந்துவின் மகனை கமலாக்ஷரா, நான் கூறுவதை கவனமாக கேள். உன்னுடைய தாய் வியங்கா உன்னை கண்டதுமே மரணமடைந்து விடுவாள். அதனால் நீ அவளை தேட முயற்சி செய்யாதே. இல்லை, ஒருபோதும் இல்லை. எனக்கும் என் அம்மாவிற்கும் இடையில் யாரும் வர முடியாது. ஒருவேளை அம்மாவை நான் சந்திப்பதை விதி தடுப்பதாக இருந்தால் நியதியை நான் மாற்றுவேன். விதியின் நியதியை நான் மாற்றி காட்டுவேன். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. விதியை மாற்றுவது சிவனின் கருணை இல்லாமல் முடியாத காரியம். அதனால் நீ சிவ ஆராதனையை செய். உண்மையான மனதோடு சிவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதனை செய். என்னை சிவனை ஆராதனை செய்ய அறிவுரை கூறும் எதிரியே, உன்னை உயிரோடு விடப்போவதில்லை. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, நான் உன்னிடம் உண்மையை கூறத்தான் இங்கு வந்தேன். என் அறிவுரை ஏற்காமல் உன் கதி துர்கதியாக போகிறது கமலாக்ஷரா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. அம்மா, அம்மா வியங்கா, அம்மா. அனைத்து உறவிலும் சிறந்தது தாயுறவுதானி. தாங்கள் இதை எப்படி மறந்தீர்கள் அசுரகுரு? நான் கமலாக்ஷரனின் தாய். அவனை பெற்றெடுத்த பிறகு நான் ஒரு முறை கூட அவனை பார்த்ததே இல்லை. அது உங்கள் விதியின் பலன். எனக்கு அறிவுரை கூறாதீர்கள் அசுரகுரு. என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். என்ன கேள்வி? உண்மையை கூறுங்கள் அசுரகுரு. நீங்கள் அசுர குருவா இல்லை அசுர எதிரியா? வியங்கா, உண்மையை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அசுர குருவாக இருந்தால் என் எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்குமே. மகன் கிடைப்பதற்காக என்னை சூரிய தேவனை ஏன் ஆராதிக்க சொன்னீர்கள்? பதில் கூறுங்கள் அசுரகுரு, பதில் கூறுங்கள். ஏன் இந்த மௌனம்? இதை கேட்பது சிந்து அசுரனின் மனைவி வியங்கா அல்ல, கமலாக்ஷரனின் தாய். அனைத்தும் தங்களுக்கு தெரிந்திருந்தும் என்னை குழப்புவதற்கா சூரியனை ஆராதிக்க சொன்னீர்கள்?
சிவனின் மீது ஆணையாக உங்கள் எதிர்காலத்திற்காகத்தான் நான் அப்படி கூறினேன். இருந்தும் நீங்கள் உங்கள் மகனை பார்க்க விரும்புவதால் உங்களிடம் அப்பொழுது என்னால் உண்மையை கூற முடியவில்லை. என்னை நம்புங்கள், சூரிய தேவன் எனக்கு கூறி உண்மையை புரிய வைத்திருக்கிறார். வெட்கப்படுகிறேன் உங்கள் செயலை கண்டு. ஒரு தாயின் உள்ளத்திற்கு மகனை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. தாங்கள் அசுர எதிரி என்று நிரூபித்து விட்டீர்கள் அசுரகுரு. ஒரு தாய் உணர்வை வெளிப்படுத்த முடியாமல் ஏன் இப்படி கடுமையாக வந்து தடுக்கிறீர்கள்? நான் ஒருபோதும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இல்லை வியங்கா, நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்களும் உங்கள் மகன் கமலாக்ஷுரனைப் போல் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கமலாக்ஷுரன் நான் கூறியதை ஏற்க மறுத்துவிட்டான். சிவன் கோபத்தில் இருந்து தப்பித்து அவன் மீண்டு வருவானோ இல்லையோ? வேண்டாம் அசுரகுரு, வேண்டாம். அப்படி அசுபமான வார்த்தைகளை என்னிடம் கூறாதீர்கள். நான் என் மகனை ஒரு முறையாவது பார்க்க தொடுகிறேன். அசுரகுரு, ஒரு தாயால் இதற்கு மேலும் தாங்க முடியாது. நான் தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் மகன் எங்கிருக்கிறான் என்று பார்த்து சொல்லுங்கள். இந்த பாவப்பட்ட தாய்க்கு மகனை பற்றிய செய்தியாவது கூறுங்கள். தங்கள் திவ்ய சக்தியில் கண்டு என் மகன் எங்கிருக்கிறான் என்று கூறுங்கள். ஆகட்டும் வியங்கா. எனக்கு ஜென்மம் தந்த அம்மா, அம்மா, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? அம்மா, நீங்கள் இல்லாமல் என்னால் இனியும் வாழ முடியாது. வியங்கா, அசுரர்களின் ஆராதனைக்குரிய சிவசங்கர் மிகவும் கருணையுடையவர். சிவ நிந்தனையோடு துஷ்டத்தனம் செய்தும் அவர் உங்கள் மகன் கமலாக்ஷுரனுக்கு கருணை காட்டியிருக்கிறார். அவனை உயிரோடு விட்டுவிட்டார். அசுரகுரு, தங்களின் அந்த வார்த்தையை கேட்டதும் நான் தவறு செய்து விட்டேன். தாங்கள் அசுர இனத்திற்கு உண்மையானவர்தான். இந்த பாவப்பட்ட தாய்க்கு மகன் கிடைக்க தயவு செய்து உதவுங்கள். சிவன் கருணை முடியாததையும் முடித்து வைத்துவிடும் வியங்கா. உங்கள் மகன் கமலாக்ஷுரனை நீங்கள் காண்பதற்கு நீங்கள் உண்மையான மனதோடு சிவனை நோக்கி ஆராதனை செய்தால் நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு உங்கள் தலையெழுத்தில் எழுதப்பட்டிருக்கும் துர்பாக்கியமான விதி மாறி சௌபாக்கியமாகிவிடும். அப்படி ஆகட்டும் அசுரகுரு. என் மகனை நான் அடைவதற்காக யாரையும் ஆராதிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஒரு புறம் சிந்துவின் மனைவி வியங்கா தன் மகனை அடைவதற்காக சிவனை நோக்கி தவம் இருந்தாள். இன்னொரு புறம் கணேசரின் பரம பக்தையான தேவகி தன் மகன்களாக வளர்த்த மருமகன்கள் வினுவையும் தினுவையும் மீண்டும் அடைவதற்காக ஸ்ரீ கணேசரின் பாதங்களில் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருந்தாள். வழக்கம் போல அன்றைக்கும் தேவகி அத்தை ஸ்ரீ கணேசரிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். மக்களின் குறைகளை தீர்க்கும் ஸ்ரீ கணேசா, என் வாழ்வையே தங்களுக்கு ஆராதனை செய்துதான் கழிக்கிறேன். பிறகு எதற்காக என்னை இத்தனை சோதனை செய்கிறீர்கள்? அண்ணன் அண்ணி அகால மரணம் அடைந்தார்கள். அவர்களின் இரு மகன்களையும் நான் இங்கு என் வீட்டிற்கு கொண்டு வந்து வளர்த்து வந்தேன். பாசத்தோடு வளர்த்தேன். ஆனால் அவர்களும் என்னை விட்டு விலகிவிட்டார்கள். அவர்களை காண என் மனம் தவிக்கிறது பிரபு. எனக்கு கருணை காட்டுங்கள் ஸ்ரீ கணேசா. வினுவையும் தீனுவையும் என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள். என்னிடம் கருணை காட்டுங்கள் பிரபு. நான் தங்களை தான் நம்பி இருக்கிறேன். என் மீது கருணை காட்டுங்கள் பிரபு. இத்தனை துன்பப்படும் என்னை தாங்கள் தான் காக்க வேண்டும் மங்களமூர்த்தி. அனைவருக்கும் நன்மையை தருபவரே, எனக்கும் நன்மையை புரியுங்கள் பிரபு. தேவகி அம்மா, உங்களைத்தான் தேவகி அம்மா. உங்களுக்கு என்ன குறை? நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளும் விதத்தால் இந்த கிராமமே உங்களை அத்தை என்று அழைக்கிறது. ஸ்ரீ கணேசர் கருணை வாய்ந்தவர்.
அவர் தன் பக்தர்களை அதிகம் கவலைப்பட விடமாட்டார். அவரின் கருணையால் உங்கள் வினுவும் தினுவும் அவசியம் கிடைப்பார்கள். சற்று காத்திருங்கள். எத்தனை நாள் நான் காத்திருக்க முடியும் ஐயா? தேனுவை காலம் என்னிடமிருந்து பிரித்து விட்டது. வினு என்ன பாவத்தின் காரணமாகவோ நார்த்திகனாக மாறிவிட்டான். அவன் மனம் போனபடி நடந்து கொண்டிருக்கிறான். நான் அவர்களை எங்கே தேடுவேன்? தேவிகம்மா, கணேசர் மீது நம்பிக்கை வையுங்கள். நான் முழு நம்பிக்கையோடு இதை கூறுகிறேன். கணேச மகாராஜ் அவசியம் உங்கள் பிரார்த்தனையை கேட்பார். உங்கள் எண்ணம் அவசியம் நிறைவேறும். பக்தர்கள் கண்ணீர் விடுவது கடவுளுக்கு பிடிக்காது. அவர்கள் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். ஐயா, நீங்கள் எனக்கு அருள் வாக்கை போல் கூறுகிறீர்கள். அனைவரும் அளிக்கும் இந்த நம்பிக்கையோடு நான் என் மன தைரியத்தையும் சேர்த்துக்கொண்டு என் வினுவிற்காகவும் தினுவிற்காகவும் காத்து கொண்டிருக்கிறேன். தேவிகம்மா, தாங்கள் காத்திருக்கும் போது ஒரு கணம் கூட சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் மங்களமூர்த்தி கணேசரை மறந்து விடாதீர்கள். இவரை மறப்பது என்பது என் மரணத்தில் கூட முடியாத விஷயம் ஐயா. ஜெய் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேஷா, ஜெய் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேஷா. பக்த அரசி தயாசுரா, வாருங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஆணையிடுங்கள் மங்களமூர்த்தி. என் ஆணைக்கு கட்டுப்படும் ஆசை இருந்தால் நான் அழைக்காமலே வந்திருக்க வேண்டும். என் ஆணையை அலட்சியப்படுத்தாதீர்கள் தயாசுரா. கமலாக்ஷரனுக்கு புரிய வைக்கும் உங்கள் முயற்சி தோல்வி பெற்றது. இப்பொழுது அவனது தாய் சுக்ராச்சாரியரின் ஆணையின் பேரில் சிவ ஆராதனையை ஆரம்பிக்க கூடும். நான் அதை யோசித்துதான் கவலைப்பட்டேன் பிரபு. ஒருவேளை சிவனின் கருணையினால் தாயும் மகனும் சந்தித்து விட்டால், அவர்கள் சந்தித்து விட்டால் வியங்கா பிழைக்க முடியுமா என்ன? நடக்காது, ஒருபோதும் நடக்காது. இந்த நிலைமையில் இந்நிலையில் சிவ ஆராதனை நீடிக்க கமலாட்சரனை நீங்கள் அங்கிருந்து வேறு இடத்திற்கு விலக்கியே ஆக வேண்டும். அப்படியே ஆகட்டும் பிரபு, அப்படியே ஆகட்டும். தயாசுரா, என்னை உண்மையான பக்தியோடு வணங்கி வரும் தேவகிக்கு நீங்கள் அவசியம் உதவி செய்ய வேண்டும். எந்த குறையும் இல்லாமல் அவர் அவர்களது பக்தியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படியே ஆகட்டும் பிரபு. தங்கள் கருணையினால் தங்கள் பக்தி தேவகிக்கு உதவி செய்வதோடு கமலாசுரனை தடுத்து நிறுத்தும் உபாயத்தையும் செய்கிறேன். வருகிறேன் பிரபு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. அம்மா, எனக்கு ஜென்மம் அளித்த அம்மா, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் அம்மா? எங்கிருக்கிறீர்கள்? உங்கள் குரல் அவ்வப்பொழுது எனது காதுகளில் விழுகிறது. அம்மா, இனியும் உங்களை விட்டு என்னால் வாழ முடியாது. என்ன பாவம் செய்து விட்டேன் நான்? இதுவரை உங்களை காண முடியவில்லையே. அம்மா, நான் உங்களை காண வேண்டும். தங்கள் கரங்களால் உணவை உண்ண விரும்புகிறேன் அம்மா. தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? எங்கிருக்கிறீர்கள்? என் குரலுக்கு பதில் கூறுங்கள் அம்மா. மா, சராசரத்தின் அனைத்து சுப சக்திகளும் கேளுங்கள். என் தாய் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் எனது கோபம் அதிகமாகி பிறகு அனைத்து படைப்புகளையும் அழித்து நாசமாக்கி விடுவேன். பிறகு எதுவுமே இங்கு இருக்காது. அம்மா, அம்மா, நீங்கள் தேவகி அம்மாவை மறந்து விடுங்கள். அவர்கள் எங்கேயுமே கிடைக்கவில்லையே. நானும் எங்கெல்லாமோ அவர்களை தேடிவிட்டேன். இருந்தும் அவர்கள் கிடைக்கவில்லை அம்மா. மகளே விஜயா, முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. காரியம் முடிவது நம் கையிலும் இல்லை.
ஸ்ரீ கணேசரின் கருணையில் நம்பிக்கை வை மகளே. மண்ணிற்கும் விண்ணிற்கும் உயர்ந்து நிற்கும் ஸ்ரீ கணேசர் தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த அம்மா எனக்கு கிடைக்கவில்லை என்றால் ஆகாயத்தை கிழித்து தோரணமாக்கி விடுவேன். இந்த பூலோகத்தையே பிளந்து விடுவேன். அண்ட சராசரமும் மரண தாண்டவம் ஆடிவிடும். மரண தாண்டவம். நதி நீரை அருந்தி விட்டு நான் அலரும் அலறலின் குரலில் சராசரத்தின் அனைத்து சக்திகளும் நிம்மதியை இழந்துவிடும். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. எந்த மூர்க்கன் உன் பெயரை கமலாட்சுரன் என்று வைத்தது? அவன் உன்னை விட அதிகமான மூர்க்கனாகத்தான் இருக்க வேண்டும். மூர்க்கத்தின் அதிபதி அவன். இன்று முதல் நான் உன்னை மூர்க்காசுரன் என்று அழைக்கிறேன். துஷ்டா, யாரிடம் வந்து என்ன உளறுகிறாய்? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, நான் உளரவில்லை, உண்மையை கூறுகிறேன் மூர்க்காசுரா. ஒரு முறை அல்ல, எத்தனை முறை திரும்ப திரும்ப உண்மையை சொன்னாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறாய். நீ சென்று சந்தித்தால் உன் தாய் யமலோகத்திற்கு சென்று விடுவாள் மூர்க்காசுரா. இல்லை, தாயும் மகனும் சந்தித்தால் ஒருபோதும் அழிவு வராது. அழிவு வரவே வராது. அன்றும் அப்படித்தான் என் முன்னால் வந்து அறிவுரை கூறிக்கொண்டிருந்தாய். இனி நான் உன்னை விடப்போவதில்லை. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, நான் எங்கும் ஓடிவிட மாட்டேன். ஏனென்றால் உன்னை போன்ற ஒரு மூர்க்கனுக்கு எப்படி வழிகாட்ட வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. 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 நானாக உன்னை ஒன்றும் செய்யவில்லை மூர்க்காசுரா. நான் இப்பொழுது ஸ்ரீ கணேசனின் ஆணையைத்தான் பின்பற்றுகிறேன். மறந்துவிடு உன் தாயை. முடியாது. துஷ்ட தயாசுரா, அசுர இனத்திற்கே நீ பெரிய களங்கமாக இருக்கிறாய். களங்கமாக இருக்கிறாய். நீயும் உன் கணேசனும் எனக்கு மிக பெரிய எதிரியாக இருக்கிறீர்கள். உனது கணேசன் தான் எனது மதிப்பிற்குரிய தந்தை சிந்து அசுரனை வதம் செய்தான். அதே கணேசன் தான் என்னை கைலாயத்தில் இருந்து பர்வத குகைக்குள் தள்ளிவிட்டான். உன் மூளை குழம்பி வெளியே வந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்று நான் உன்னை அனுப்ப போகும் இடம் எதுவென்று தெரியுமா? மூளை குழம்பியவர்களை அங்கு சரி செய்து விடுவார்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஆம் மகளே, நீ கூறுவது உண்மைதான். நாம் தேவகியை தேடுவதை விட்டுவிட்டு திரும்பி சென்று விடலாம். கணேசரின் எண்ணம் அதுதானோ என்னமோ? என்ன மகளே, இவன் ஒரு அசுரன். இங்கிருந்தால் ஆபத்து. நம் இருவரையும் கவர்ந்து சென்று விடுவான். வந்துவிடு மகளே. காப்பாற்றுங்கள், 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 காப்பாற்றுங்கள். அடடா, என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? யார் நீங்கள்? எதற்கு எதற்கு இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? அங்கு ஒரு அசுரன். அங்கே ஒரு அசுரன். அந்த அசுரன் எங்களை இழுத்துச் செல்ல வந்து விட்டான். அசுரனா? என்ன இது? இந்த கிராமத்தில் மங்களமூர்த்தி விக்னகர்த்தா கணேச மகராஜ் வீற்றிருக்கிறார். இங்கு அசுரர்கள் வர முடியாது. நிச்சயம் உங்கள் இருவரின் பிரம்மையாக தான் இருக்கும். தேவகி, நீயா? தேவகி, என் தோழி தேவகி இங்கே? எத்தனை வருடங்களாக நாங்கள் உன்னை தேடி அலைகிறோம். இன்று கணேச மகராஜனின் கருணையினால் நீ... கீர்த்தி, என் தோழி, என் தோழி கீர்த்தி, 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 என் தோழி. தேவகி அம்மா, அவன் எங்களை பின்தொடர்ந்து எங்கும் வருவானா? யார்? யாரை பற்றி கூறுகிறாய் நீ? யாராவது உங்களை பின்தொடர்கிறார்களா? நாங்கள் இருவரும் தங்களை தேடிக்கொண்டு கணேசர் கோவிலுக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது ஆகாயத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம். பயங்கரமான அசுரன் கத்திக்கொண்டு கீழே விழுந்தான்.
நாங்கள் இருவரும் பயந்து விட்டோம். அவன் அவன் எங்கள் இருவரையும் கவர்ந்து சென்று விட்டான். அதனால்தான் பயந்து. அசுரனா? அவன் இன்னுமா உங்கள் பின்னால் வருகிறான்? அவன் கோவிலின் அருகே மயங்கி கிடக்கிறான். மயங்கி விட்டானா? அப்படி என்றால் மறுபடியும் நினைவு திரும்ப வந்துவிடும். இந்த கிராமத்தையே தொந்தரவு. இல்லை இல்லை, அவன் கணேசனின் கோவில் அருகே விழுந்திருக்கிறான். கணேசர் அவர் பக்தர்களை அவசியம் காப்பாற்றுவார், அவசியம் காப்பாற்றுவார். தேவகி, உன்னை போலவே என் மகள் விஜயாவும் கணேசர் மீது மிகுந்த பக்தி கொண்டிருக்கிறாள். விஜயா, விஜயா, எவ்வளவு பெரியவளாகிவிட்டாய் நீ. உன்னை இத்தனை சிறியவளாக நான் பார்த்திருக்கிறேன். வா மகளே, வா, என் அருகே வா மகளே, வா மகளே, வா. விஜயா, 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 மகளே விஜயா. ஆம் தேவகி, தீனு வீணுவை எங்கே காணவில்லை? என்னுடைய அந்த சோக கதை மிக பெரியது கீர்த்தி. சமயம் வரும்பொழுது நீ அனைத்தையும் தெரிந்து கொள்வாய். இருந்தும் இப்பொழுது இதை மட்டும் தெரிந்து கொள். இந்த பாவியை தனியாக விட்டுவிட்டு தினமும் வினமும் எங்கு சென்றார்களோ தெரியவில்லை. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. என் கணேசரின் கருணையால் அவர்கள் நிச்சயம் திரும்பி வந்து விடுவார்கள். இப்பொழுது இதற்கு மேல் எதுவும் கேட்காதே. நேரமாகிவிட்டது, உறங்குங்கள். ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஜெய் ஸ்ரீ மா கணேசா. நான் உன்னை வணங்க விரும்பவில்லை. அதேபோல் உனக்கு ஜே கூறவும் விரும்பவில்லை. ஏன் என்று தெரியுமா? ஏனென்றால் நான் வணங்க நீ எனக்கு என்ன செய்தாய்? நான் ஏன் உன்னை வணங்க வேண்டும்? நான் ஜே கூற வேண்டும் என்றால் நீ தயவோடு இருக்க வேண்டும். ஆனால் நீ அநியாயம் செய்பவன், அநியாயம் கொடுமை செய்பவன். நீ உன் பக்தர்களுக்கு துன்பத்தை கொடுத்து, துக்கத்தை கொடுத்து, சோதனை செய்து ஆனந்தப்படுபவன் நீ. நான் உன்னை வணங்கவே மாட்டேன். இந்த மக்கள் உன்னை சுகம் தருபவன் என்கிறார்கள். ஆனால் நான் உன்னை துக்கத்தை தருபவன் என்று கூற விரும்புகிறேன். நான் பிறந்தது முதல் இன்று வரை எத்தனை துக்கத்தை தந்திருக்கிறாய் எனக்கு. பிறந்த உடனே என்னுடைய தாய் தந்தையரை நீ உன்னிடம் அழைத்துக் கொண்டாய். என் உடன் பிறந்த சகோதரன் தீனுவை யாரோ எடுத்து சென்று விட்டார்கள். ஆனால் நீ இந்த கோயிலில் அமர்ந்து என் கஷ்டங்களை வேடிக்கை பார்க்கிறாயா? வீடு வீடாக சென்று வேலை செய்து தேவகி அத்தை என்னை வளர்த்தார்கள். என்னை வளர்க்க எவ்வளவு துன்பப்பட்டார்கள். அப்பொழுதும் கருணை வரவில்லையா?
நான் உன்னை ஏன் வணங்க வேண்டும்? என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருக்கும்போது உதவாமல் பசியோடு இறந்த பிறகு அருள் புரிவாயா? வெறும் கல்தானே நீ, வெறும் கல்தானே. இங்கு உள்ளவர்கள் என்னை நாத்திகன் நாத்திகன் என்கிறார்கள். பரவாயில்லை, அவர்கள் என்னை எப்படி அழைத்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை. அழைத்துவிட்டு போகட்டும். அதே சமயம் ஆத்திகனாக இருந்தால் நீ என்ன பலன் தரப்போகிறாய்? என் தேவகியத்தை கூட உன் பரம பக்தை தான். அவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? அவர்களுக்கு அருள் புரியாமல் கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்க்கிறாயா நீ? பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எல்லாம் கடவுளா? எந்த ஒரு மனிதனுக்கும் உதவாத நீயெல்லாம் இப்படி எதற்காக இருக்கிறாய்? என்னை பொறுத்தவரை நீ வெறும் கல்தான். உன்னுடைய பக்தி ஒரு பிரமை. உன்னுடைய பெயர் மாயை. உன்னால் தான் இந்த கிராமத்து மக்கள் என்னை இங்கு இருக்க விடாமல் அவ்வப்பொழுது இந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறார்கள். இருந்தும் நான் உனக்கும் பயப்பட மாட்டேன், இந்த ஊரின் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன். யாருக்கும் நன்மை புரிய முடியாத உன்னால் என்ன கெடுதல் செய்ய முடியும்? பிறகு எதற்காக நான் உனக்கு பயப்பட வேண்டும்? என்ன செய்துவிட முடியும் உன்னால்? பகவானாக யார் நீ? நீ எப்படி? யார் நீ? இந்த இரவில் இந்த கணேசர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறாய். கணேசன் கோபம் கொண்டு இங்கு வந்து விட்டாயா? என்னை தண்டிப்பதற்காக இங்கு வந்து இல்லை, நான் உன்னை தண்டிப்பதற்காக இங்கு வரவில்லை. கேள், நானும் உன்னை போல இந்த கணேசனின் எதிரிதான். ஏனென்றால் இவன்தான் என் தந்தையை இரக்கமின்றி கொன்றான். இப்பொழுது நீ என்னுடன் சேர்ந்து கொண்டால் நாம் இருவரும் சேர்ந்து இந்த கணேசனை பழி வாங்கி விடலாம். உன்னை பார்த்தால் சாதாரண மனிதனாக தெரியவில்லை. இதோ பார், என்னிடம் உண்மை கூறிவிடு. யார் நீ? நண்பன். ஏனென்றால் எதிரியின் எதிரி நண்பன் தானே. நானும் உனக்கு நண்பன் தான். நண்பன்? என்னை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னோடு வா. உன்னோடா? நான் உனது துன்பங்களை விலக்கி வைக்கிறேன். விலக்குகிறாயா? என்னை கண்டு பயப்படாதே நண்பா. வா, என்னோடு வா. வா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, தங்களின் இந்த லீலையை கண்டு என் மூளையே குழம்பி விட்டது. இந்த இரண்டு கணேச எதிரிகளும் சேர்ந்து என்ன செய்ய போகிறார்களோ? ஹே பிரபு, இந்த சராசரத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். மங்களமூர்த்தி, ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வணங்குகிறேன். நம சிவாய. மகாதேவா, தங்களுக்கும் என்னை போல மூலப்பொருள் சிம்மா கணேசரின் தகவல் வந்திருக்கும் அல்லவா? நான் இதை தங்களிடமும் கௌரிபுத்திரனிடமும் தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். இப்போது நான் தாய் அதித்தியிடம் கூறிவிட்டு செல்ல வேண்டுமா, இல்லை கூறாமலா? தேவாதி தேவா, இதற்கு முன்பு கூட தாய் அதித்தி
மகனை பிரிந்த துக்கத்தில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. என்னால் என் தாய் துக்கப்படுவதை விரும்பவில்லை. மயூரேஸ்வரா, இந்த இரவில் நீ இங்கு வா. தேவாதிதேவ மகாதேவா, நான் சென்ற பிறகு மயூரேஸ்வரன் தாய் அதிதியிடம் என்னை போலவே பாசம் காட்டி நான் இல்லாத குறையை போக்கி விடுவார் என்று தெரியும். அதனால் நான் இப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணையை மதித்து அவருடைய மகாஜோதியில் சென்று கலக்கத்தான் விரும்புகிறேன். ஆனால் தங்களின் ஆணை கௌரிபுத்திரனின் அறிவுரை இல்லாமல் நான் அப்படி செய்ய முடியாதே. ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரங்களே, ஸ்ரீ மகா கணேசரின் லீலைகளைக் கண்டு ஆச்சரியப்படுவது நன்றாக இல்லையே. கௌரிபுத்ரா, மயூரீஸ்வரா, நீங்கள் இருவரும் எதை கூறுவதாக இருந்தாலும் முகத்கட்டை போல் என் அருகே வந்து கூறுங்கள். நீங்கள் மூவரும் மகா கணேசரின் அவதாரங்கள். அதனால் மகா கணேசரின் எண்ணம், அவர் லீலைகளை பற்றி அவசியம் தெரியும். முகத்கட் கூறியதையும் நீங்கள் அவசியம் கேட்டிருப்பீர்கள். அதனால் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்னால் உங்கள் கவலை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அறிவுரையை கேட்க இன்னும் எவ்வளவு நேரம் வேண்டும் உங்களுக்கு? எங்கள் கவலையை போக்கிக் கொள்ள தாங்களை காக்க வைத்து விட்டோம். அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். உண்மை இதுதான் தந்தையே. இது மொஹத்கட் மனதில் உள்ள எண்ணம். மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் ஆணை கிடைத்தும் கூட என்னுடைய அறிவுரை தங்களின் ஆணை இல்லாமல் மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரிடம் சென்று ஐக்கியமடைய விரும்பவில்லை. ஆனால் இவன் செல்வது தவிர்க்க முடியாதது. அதனால் மயூரீஸ்வரனான நான் அவன் ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்திருக்கிறேன். நான் தாய் அதிதியை மீண்டும் துக்கப்பட நான் அனுமதிக்க விரும்பவில்லை. இருந்தும் கூறி கூறி ஏன் நிறுத்துகிறாய் மயூரீஸ்வரா? மகாதேவா, தாய் அதிதி நான் சென்ற பிறகும் கூட மொஹத்கட்டை ஒரு கணமும் மறக்க மாட்டார். அவரை பிரிந்த ஏக்கத்தில் அழுது கொண்டே இருப்பார். அதுதான் என் கவலைக்கு காரணம். கணபதியின் புத்தியும் சாதுரியமும் சராசரமே அறிந்ததுதானே. உன் விவேகத்தையும் புத்தியையும் வைத்து நீ கேட்ட கேள்விக்கு பதிலை நீயே தெரிந்து கொள். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சுலபமான வழி இதுதான். மயூரேஸ்வரன் மொஹத்கட்டாக மாற வேண்டும். இது எப்படி நடக்க முடியும்? நடக்காததையும் நடக்க வைப்பதுதான் நம் மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் அவதாரம். எப்பொழுது நான் சாதாரண பாலகனாக சிவதக் அவதாரம் எடுத்து தாய் அதிதியின் சமீபத்தில் சென்றும் கூட அவர் என்னை அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லையே. அது உண்மைதான். மயூரீஸ்வரா, நீ மொஹத்கட் ரூபத்திலேயே அங்கு சென்றால் தாய் அதிதி உன்னையே தன் புத்திரனாக ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். மொஹத்கட்டின் கவலையும் முடிவுக்கு வந்துவிடும். தாங்கள் இருவருமே இதை விரும்பினால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். தந்தையின் சம்மதம் இல்லாமல் நாம் எந்த முடிவும் எடுக்க முடியாதே. புத்தி சாதுரியம் என்ற பெயரில் தாயிடம் விளையாட எண்ணுகிறீர்களா? நான் இதற்கு எப்படி சம்மதிக்க முடியும்? ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரங்கள் தயங்கவோ கூச்சப்படவோ அவசியம் இல்லை. இப்பொழுது தேவி அதிதிக்கு முகத்கட்டின் அன்பு கிடைத்தது. சிறிது காலம் கழித்து உங்கள் மூவரை பற்றியும் நான் யோசித்து அனுமதி தருகிறேன். உங்கள் மூவருக்கும் இது நன்றாக தெரியும். சத்தியத்தின் மீது அசத்தியம் என்ற போர்வை அதிக நாள் நீடித்து நிற்க முடியாது. தாங்கள் கூற வருவது எனக்கு புரிகிறது தந்தையே. நாம் யோசனையின்படி தாய் அதிதியின் துக்கத்தை நாம் போக்கி விடலாம். அதற்கு முன்பு நாம் அவரிடம் உண்மையை கூறிவிட வேண்டும். என்ன மயூரீஸ்வரா, அதுவும் நல்லதுதான். கௌரிபுத்ரா, மகாதேவா,
தாங்கள் எனக்கு ஆணையிடுங்கள். உன்னுடைய கடமை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது மயூரீஸ்வரா. உன்னுடைய புத்தியையும் சாதுரியத்தையும் பயன்படுத்தி உன் அவதாரத்தை அமைத்துக்கொள். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மகாதேவா, தாய் அதிதியின் கவலை தீர்ந்ததோடு என் அவதாரத்தின் எண்ணமும் நிறைவு பெற்று விட்டது. இப்பொழுது எனக்கும் ஆணை தாருங்கள். ஸ்ரீ மகாகணேசா, ஓம் மகா கணேசாய நம.